இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தொட்டால் என்று வேதத்தில் கடந்த நாளில் பார்த்தோம். இன்னும் இன்னைக்கு பார்க்கிறோம். அதே 8ஆம் அதிகாரம் 46 வசனம். அவர் தொட்ட உடனே அங்கே என்ன நடந்தது? தேவ பிள்ளைகள், இயேசுவை தொட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை உனக்குள்ள கடந்து வரும் என்று சொல்கிறார். இயேசுவிடத்திலிருந்து நீ இயேசுவை தொட்டாயானால் என்ன? இயேசுவிடத்திலிருந்து வல்லமை கடந்து வரும், சமாதானம் கடந்து வரும். அவ வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் அந்த வியாதி நிமித்தம் அவதிப்பட்டார், நெருக்கப்பட்டார், அநேகரால் அவமதிக்கப்பட்டார் தேவ பிள்ளைங்க. ஆனா அவர் தொட்ட உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, வல்லமை, இயேசுவை தந்த வல்லமை பெறப்படுது. இயேசுவிடத்திலிருந்து வல்லமை உங்களிடத்துல கடந்து வரும். இயேசுவை நீங்க தொட்டீங்கன்னா இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ள கடந்து வரும். உங்க குடும்பத்துல கடந்து வரும், உங்க தொழில்களை கடந்து வரும், உங்க வியாதிகளை கடந்து வரும். அந்த வல்லமை கடந்து வந்து வியாதியின் கிரிகளை அழித்து விடும், வியாதியை எடுத்து போடும், வாதைகளை எடுத்து போடும். இயேசுடைய வல்லமைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது தேவ பிள்ளைகளே. வேதத்தில் பார்க்க என்னிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டதே என்று சொல்கிறார். தொட்ட உடனே இயேசுடைய வல்லமை அந்த சரீரத்து மேல் வல்லமை அப்படியே பாய்ந்தது. I can touch him. அதே போல நீங்க இயேசுவை தொடும் பொழுது அவருடைய வல்லமை உங்க மேல் பாய்ந்து தேவ பிள்ளைகளே, அவள் மேல் பாய்ந்து அவளை விடுதலையாக்கி ஒரு பெரிய தேவ சமாதானம் நிரப்பிட்டு, ஐயா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள கடந்து வரும், அவருக்குள்ள சமாதானம் உங்களுக்குள்ள கடந்து வரும். இந்த அருமையான இந்த சகோதரி அப்படிதான் தொட்ட உடனே இயேசுவிடத்துல இருந்து வல்லமை அப்படி கடந்து வந்துட்டு, வல்லமை பாய்ந்துட்டு அவ சரீரம் முழுவதும் ஒரு புதிய சரீரம் போல மாறிவிட்டது. புதிய கிருபை கிடைத்து விட்டது, ரட்சிப்பு கிடைத்து விட்டது, விடுதலை கிடைத்து விட்டது, சமாதானம் கிடைத்து விட்டது தேவ பிள்ளைகளே. அதே போல இயேசுவை நீங்க தொட்டீங்கன்னா இயேசுவிடத்துல வல்லமை உங்களுக்கு வரும், உங்க குடும்பத்துல வரும். ஒருவேளை வேதி படுக்கையில் இருக்கிறாயா, இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நம்ம தொடுகிற வல்லமை எனக்குள்ள கடந்து வரும். நீங்க தொட்டாலே போதும், வல்லமை கடந்து வரும். எல்லா கட்டுகள், என்ன மாதிரி கட்டுகள் இருக்கிற எல்லாத்துல இருந்து விடுதலை கிடைச்சு அவர் வல்லமை வரும்போது அப்படியே தேவ பிள்ளைகளே எல்லாத்தையும் குறிச்சு எல்லாம் அதுல இருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயித்து கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். இந்த 12 வருஷமா பெரும்பாலும் சரி இயேசுவை தொட்டதுனால இயேசுவிடத்துல வல்லமை அவளுக்குள்ள கடந்து வந்தது. இன்னைக்கும் இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ள கடந்து வரப்போகிறது. நீங்க இயேசுவை தொடும் பொழுது, ஆண்டவரே நாம தொடுகிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் வல்லமை, ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எனக்கு தேவை, நான் உண்மை தொடுகிறேன் உங்களுடைய வல்லமை எனக்குள்ள நீ சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளே, ஒருவேளை படுக்கையில இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், சமாதான நிலைமை இருக்கலாம். ஆனா இயேசு இந்த வல்லமை கடந்து வந்த விடுதலை கிடைச்சி வெற்றி கொடுத்து ஒரு தெய்வீக சமாதோட போய் என்று சொல்கிறார் ஆண்டவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, போராட்டத்தில் வியாதியோடு பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு இயேசுவிடத்தில் இந்த வல்லமை கடந்து வர போகிறது. நீ இயேசுவை தொடும் பொழுது அவர் வல்லமை கடந்து வரும். I lead your king name of Jesus. இயேசு ஒருவர்தாங்க அவருடைய வல்லமை பகிர்ந்து கொடுக்கிறவர். கடவுள் நமக்கு அவருடைய வல்லமை கொடுக்கிறாரா? எவ்வளவு பெரிய அதிசயம்! யாராவது நீங்க இதுக்கு முன்னால பார்த்திருக்கீங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள்னு சொல்றாங்களே, யாராவது வல்லமை உங்களுக்கு நான் என் வல்லமை தாரேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கா? இல்லை, இயேசு மட்டும்தான் காரணம். தான் ரூபத்தில் மனுஷனை படைத்ததுனால என் பிள்ளைகளே என்னை போல மாறணும், என்னை போல அதிசயங்களை அற்புதம் செய்யணும், விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதான் அவருடைய விருப்பம். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய வல்லமை அனுப்பி உங்களை விடுதலை கொடுக்குற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட போராட்டம், எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, இந்த 12 வருஷமாக பெரும்பாடு ஸ்திரீ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த 20 வருஷத்துக்கு முன்பாக மும்பை பட்டணத்தில் இதே போல இதே இரத்தப்போக்கு தானா பகுதியில் அருமையான ஒரு மகளுக்கு இரத்தப்போக்கு பயங்கரமாக இருந்து கொண்டிருந்தது. என்னுடைய மனைவியுடைய சகோதரி மூலமாக அதை நான் வீட்டுக்கு போயிருந்தேன். பாருங்க, அதே இந்த வசனங்களை சொல்லி நான் ஜெபித்தேன். அந்த மகளுக்கு அதுக்கப்புறம் அந்த இரத்தப்போக்கை இல்லை, நின்றுட்டு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கு தேவ பிள்ளை, அதே போல இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த 12 வருஷம் பெரும்பாடுகளை சரி உம்மை தொட்ட உடனே
அப்பா உண்மை தொட்டா உடைய வல்லமை எங்களுக்குள்ள கடந்து வரும், என் குடும்பத்துல கடந்து வரும். பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும், போராட்டங்கள் மாறும். ஒரு தெய்வீக சமாதானம் எங்களுக்கு நீர் கொடுக்கிற தேவனே சோதரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை கடந்து வர முடியாது சொல்லிக்கிறோம். உங்களுடைய வல்லமை பாயட்டு இயேசுவின் நாமத்தால. வியாதி படுக்கையில் இருக்கிற, கட்டில் இருக்கிற போராட்டத்தில் உங்களுடைய வல்லமை பாயட்டும். Begin touch name of Jesus. உடைய நாமம் மகிமைப்படட்டும். விடுதலை கொடுங்க, வெற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. இயேசுவுடைய வல்லம் உங்களுக்குள்ள கடந்து வரும். நீங்க இயேசு தொடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.